ஜனவரி 22. தலைப்பு: ஆவியானவர் நம்மை சந்திக்கிறார். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. தேவ ஆவியானவரின் ஆழமான அசைவாடுதலின் மூலம் அவருடைய வருகையின் பணியை குறித்த தன்மை எனக்கு முன்பாக திறக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஆவியானவரால் சந்திக்கப்பட்டிருந்த ஆத்துமாக்கள் ஆபத்தில் வைக்கப்பட போவதை குறித்து எனக்கு முன்பாக திறக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் அவர்கள் சத்ருவின் கடுமையான தாக்குதல்களை பிற்பாடு சந்திக்க வேண்டியதாய் இருக்கும். சத்ருவானவன் தேவ ஆவியானவரின் கிரியைகளை பலனற்றதாக ஒன்றுமில்லாததாக போக செய்ய தன்னுடைய சோதனைகளை அவர்கள் மீது நெருக்குவான். பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டு சாட்சி அளிக்கப்பட்ட மிக முக்கியமான சத்தியங்கள் பரலோக வெளிச்சத்தை பெற்றிருந்தவர்களை தூய்மைப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் கூடாதபடி செய்வான். இவ்வாறு கிறிஸ்து அவர்களில் மகிமைப்படக்கூடாதபடிக்கும் செய்வான். மாபெரும் ஆவிக்குரிய வெளிச்சத்தின் காலத்தில் அவ்வெளிச்சத்தை பரிசுத்தமாக நேசித்து அதன்படி வாழாவிட்டால் அந்த வெளிச்சம் பயங்கரமான இருளாக மாறிவிடும். தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான உணர்த்துதலை மனிதர்கள் மனதில் வைத்து பேணி பாராட்டவில்லை என்றால் அது பரிசுத்தமான இடத்தை ஆக்கிரமிக்கவில்லை என்றால் அது மனதிலிருந்து மங்கி போகும். ஆவிக்குரிய அறிவில் முன்னேறுபவர்கள் தேவனுடைய நீரூற்றண்டையில் நின்று மிகவும் கிருபையாக அவர்களுக்காக திறக்கப்பட்ட இரட்சிப்பின் கிணறுகளில் இருந்து மீண்டும் மீண்டும் பருக வேண்டும். அவர்களுக்கு புத்துணர்வை தரும் ஆதாரத்தை ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. ஆனால் தேவனுடைய தயவு மற்றும் மனதுருக்கத்தை கண்டு நன்றியுணர்வும் அன்பும் பொங்கும் இருதயங்களுடன் ஜீவ தண்ணீரை தொடர்ந்து பருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்கிற இந்த வார்த்தைகள் அநேகரது வாழ்வில் நிறைவேறியிருந்தது. ஏனெனில் தேவன் அவர்களுக்கு சத்தியத்தை குறித்தும் அவருடைய இரக்க குணம் மனதுருக்கம் மற்றும் அன்பை குறித்தும் ஓர் ஆழமான நுண்ணறிவை கொடுத்தார். எனினும் இவ்வாறு பிரகாசிப்பிக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அவ்விசுவாசத்தினால் அவரிடமிருந்து பின்வாங்கி போய் இருந்தார்கள். தேவ ஆவியானவருடைய ஆழமான கிரியைகளை அவர்கள் கண்டார்கள். ஆனால் எழுப்புதலின் காலத்துக்கு பின் வழக்கமாக வரும் சாத்தானின் நயவஞ்சகமான சோதனைகள் உள்ளே வந்தபோது பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் அவர்கள் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. மேலும் சாதகமான இடத்தில் நின்றிருந்திருக்க வேண்டியவர்கள் தாங்கள் பெற்றிருந்த விலையேற பெற்ற வெளிச்சத்தை சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தால் சத்ருவால் மேற்கொள்ளப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை அவர்கள் பிறர் மீது பிரதிபலித்திருந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய புனிதமான வெளிப்பாடுகளுக்கு ஒத்துழைத்து அவர்கள் பணியாற்றியிருக்கவும் செயல்பட்டிருக்கவும் வேண்டும். அவ்வாறு செய்யாததால் அவர்கள் இழப்பை சந்தித்தனர். ஆமேன்.